உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது வந்து முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறந்த ராஜயோக அற்புதமான காலம் அப்படின்றத சொல்ல முடியும். கண்டச்சனி போயிட்டுருக்கு, என்ன ராஜயோகம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு சொல்கிறது புரியுது. பயப்படாதீங்க. அதெல்லாம் தாண்டி நான் சில விஷயங்கள்லாம் கணக்கிட்டுலாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் அந்த பலனை சொல்ல வந்திருக்கேன். காரணங்கள் என்ன அப்படின்னா, பல காரணங்கள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதனோட நிலை, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி குருவுடைய நிலை, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியோடைய நிலை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து மறைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதம் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்க போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி சுக்கிரனுடைய பார்வை உங்கள் தனஸ்தானத்துக்கே கிடைக்கிது. அவருடைய பார்வை மட்டும் இல்லாமல் தனக்காரகன் குருவுடைய பார்வையும் தனஸ்தானத்தில் விழுகுது. நம்ம கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்றது எது? துளாராசி. அந்த துளாராசி அதிபதி யார்? சுக்கிரன். துளாராசிக்கு மட்டுமே சுக்கிரன் அதிபதி இல்லை, பாகியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு அதிபதி தான். அவர் ராசிக்கு 8ஆம் இடம் மேஷ ராசியில் இருக்கிறாரு. அங்கேருந்து அவருடைய நேர் எதிர்பார்வை 7ஆம் பார்வை அவருடைய வீடான சுக்கிரனுடைய வீடான துலா ராசியில் சுக்கிரனுடைய பார்வை விழ போகுது. அதாவது தனஸ்தானத்து அதிபதியோட பார்வை தனஸ்தானத்திலே கிடைக்க போகுது. ஸோ தனஸ்தானத்துக்கு அதிபதி தான் சுக்கிரன். தனக்காரகன் யார் கிரகங்களில்? வியாழன். அந்த வியாழன் எங்கே இருக்கார்? தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அங்கேருந்து அவருடைய 5ஆம் பார்வையும் தனஸ்தானத்தில் விழுகுது. இது தனஸ்தானம் மட்டும் கிடையாது, தன குடும்ப வாக்குஸ்தானம். கன்னி ராசிக்கு துலா ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். ஸோ இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அந்த ஸ்தானத்து அதிபதியும் தன காரகன்ற காரகத்துவம் பெற்ற அதிபதியுடைய பார்வையும் கிடைக்குது அப்படின்றபோது வந்து உங்கள் பொருளாதார நிலைகள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகி உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் வியக்கிற மாதிரியான மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க அப்படின்றது இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் நடக்க போகுது. இதோட இன்னொரு சிறப்பு இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே இருக்காருன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துருக்காரு. ராகு வந்து ஒரு அசுப கிரகமாச்சே, அவரோட சேரலாமா, அதுவும் 6ஆம் இடத்துல போய் மறையலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் இடத்துல மறைகிறதுனால தான் குருவுடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு அசுபரான ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு அந்த ராகுவுக்கும் சுபத்துவ தன்மையை கொடுக்கும். அந்த ராகுவோடு சேர்ந்த உங்களுடைய புதனுக்கும் சுபத்துவ தன்மையை கொடுத்துருவார். ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வையோடு இருக்கக்கூடிய ராகு பணப்புழக்கத்தையும் குபேர யோகத்தையும், உங்கள் ராசிநாதனுக்கும் அந்த தன்மைகள் சேர்ந்து இருக்கிறார் இல்லையா, புதன் சேர்ந்துருக்காங்க. அதனால் உங்களுக்குமே வந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். எல்லா வகையிலையும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு குரு 2 குரு, அதாவது அசுரகுரு தேவகுரு 2 பேர்த்தோட பார்வையும் கிடச்சி உங்களுடைய சொல்வாக்கு வெல்லப்போகுது. உங்களோட பொருளாதாரம் மேம்பட போகுது. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் நடக்க போகுது. சஞ்சலங்கள் நீங்கி சங்கடங்கள் நீங்கி நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படின்றத வந்து உறுதியாக சொல்ல முடியுது. சரி, இதெல்லாம் ஓகே. தன குடும்ப வாக்குஸ்தானது குரு பார்வை கிடைக்கிது, காசு வரப்போகுது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க போகுது, மகிழ்ச்சி இருக்க போகுது. 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அவர் 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம் ஆச்சு. அங்கேருந்து அவர் வந்து கணவன் மனைவி உறவுல சிக்கலை ஏற்படுத்துவார் அப்படின்றது பொது விதி. அதை வந்து அவர் செய்ய மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி வந்து கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதி 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் போயிருக்கிறது. யோக பலனை தான் செய்யுமே தவிர்த்து விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துக்கு ஏறிட்டார். அதாவது ஒரு திரிகோணத்து அதிபதி இன்னொரு கேந்திர ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா அவர் பலம் பெறுறது அர்த்தம். சனி பலம் தான் பெறுறாரு, ஆனால் அவர் உங்களுக்கு நல்லவராச்சே. அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது, கண்டச்சனியாக இருக்கிறது நல்ல பலன் தான் செய்யும். கவலையே பட வேண்டாம். அதனால் அதை விட்டுருங்க, அதை பற்றி யோசனை வேணாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சனியோடு சேர்ந்து செவ்வாயும் இருக்கார்.
ஸோ இந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்னு பொதுவாக வந்து ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகம் தான். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய தொழில் சார்ந்த பங்குதாரர்களாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இவங்களோட வந்து பேசும்போது வந்து சில விஷயங்களை அனுசரித்து விட்டு கொடுத்து போய்க்கோங்க. ஏன்னா வந்து முன்கோபத்தில் சில வார்த்தைகளை போட்டுட்டோம்னா அதை திரும்ப நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் போராட வேண்டியிருக்கும். உங்கள் உறவுகள் மனசாலேயோ காயப்பட்டாலும் உங்களுக்கு தான் அது வந்து வருத்தத்தை கொடுக்கும். அதனால் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் அந்த மீன ராசியில் சனியோட செவ்வாயோட போய் சேர போகிறாரு. அதை ஒட்டி நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து சிவஸ்தலங்களுக்கு பயணம் போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அதாவது கைலாஷ், மானசரோவர், அப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுரகிரி, வெள்ளியங்கிரி, இந்த மாதிரி மலைஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான சிவஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாராளமாக போய் இறைவனை நல்லபடியாக தரிசிச்சுட்டு வாங்க. எங்களுக்காகவும் வேண்டிக்கங்க. நிச்சயமாக இறைவனால் எல்லாருக்காகவும் வேண்டக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இறைவன் பேரருளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பான நிலைக்கு கொண்டு போவார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சொன்ன மாதிரி சிவ வழிபாடு தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மலை ஏறி போக முடியல, எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, நேரம் இல்லைங்க அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு செவ்வாய் தான். இந்த ராகு செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.